ஆண்டிலே அதிகமாய் அவருடைய பாதத்திலே நாம் இருக்க வேண்டும் என்கிறது நேற்றைக்கு மாலையிலே நாம் தியானித்தோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் அவருடைய பாதத்திலே இருக்கிறதை குறிக்கிறது. நம்முடைய குடும்ப ஜெபமும் அவருடைய பாதத்திலே இருக்கிறதை குறிக்கிறது. நாம் சபையாக கூடி வரும் பொழுதும் கர்த்தருடைய பாதத்திலே நாம் இருக்கிறதை குறிக்கிறது. நேற்றைய தினத்திலே இயேசுக்கு மேல இருக்கிற அன்பினாலே அவருடைய பாதத்துல உட்காரு. இப்ப நேரம் போறதே தெரியாது. இயேசுக்கு மேல உள்ள அன்பினால் நம்ம எல்லாருக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். ஏன் கிறிஸ்துவினுடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது என்று சொன்னால், நம்ம எல்லாருக்காக அவர் ஒருவர் சிலுவையில் என்ன செய்தார்? பலியானார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்கிறார். நம்ம எல்லாருக்காக அவர் தன்னுடைய முதுகிலே அவர் வாரினாலே அடிக்கப்பட்டார். நம்ம எல்லாருக்காக அவர் சிலுவை சுமந்தார். நம்ம எல்லாருக்காக அவருடைய கையிலே நீண்ட இரும்பு ஆணிகள் பாய்ந்தது. நம்ம எல்லாருக்காக அவர் சிலுவையிலே 3 ஆணிகளிலே தொங்கினார். எவ்வளவு வேதனை! ஒரு சின்ன காயத்தை கூட நம்மளால பொறுத்திருக்க முடியாது. வீட்டுல காய்கறி வெட்டுகிற நேரம் சின்னதா ஏதாவது காயப்பட்டுட்டா ஒண்ணு என்ன செய்வீங்க? அது அப்படியே உட்காருவீங்களா? பென்சில் செருக்கச்சுல பிளேடு என்னைக்காவது பட்டிருக்காரா? இப்பதான் பென்சில் செருக்கிற பிளேடே இல்லை. அப்படிதானே வச்சிருக்கிறீங்க. எப்படி பாருங்க, அந்த ஏதாவது ஒரு காயப்பட்டாச்சுன்னா அந்த வலி தாங்க முடியுதா? தாங்க முடியுதா? முடியல. அவ்வளவு வேதனை. ஒரு முள்ளு குத்துனாலே போதும். நிறைய முள்ளெல்லாம் குத்தாங்க, ஒரு முள்ளு குத்துனாலே போதும். அப்படியே எவ்வளவு ஒரு வேதனை. அவருடைய சரீரத்திலே உச்ச தலை முதல் உள்ள கால் வரை நமக்காக அவர் காயப்படும். முள்ளால் ஆன ஒரு கிரீடம் அப்படியே தலையிலே சூட்டப்பட்டது. உழுது போட்ட ஒரு நிலம் போல் அப்படியே சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது. அவர் உருகுலைந்தார். அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அவர் உருகுலைந்தவராக காணப்பட்டார். அவர் காயம் நிறைந்தவராய், மன காயம் நிறைந்தவராய், பசி நிறைந்தவராய், தாகம் நிறைந்தவராய் அவர் துடிக்க சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை நமக்காக பவுல் இதை தியானிக்கிறார். யாருக்காவது இயேசுவின் அன்பில நிலைத்திருக்கணும்னு ஆசை இருக்குதா? இயேசுக்கு அன்பில நிலைத்திருக்கணும்னா தினமும் ஒருக்கா அப்படியே சிலுவை பாடல்களை தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய பந்திக்கு மட்டுமல்ல, அந்த பாடல்களை குறித்த பாடல்களை பாடுகிறது. அவருடைய அன்புல நேர்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தினமும் ஒருக்கா அவருடைய அந்த உருகுலைந்த அந்த சரீரத்தை தியானிக்க வேண்டும். உள்ளம் உருகும், நம்முடைய கண்கள் குளமாகும், நமக்குள்ள இருக்கிற மேட்டிமை, பெருமை அல்லது நான் என்கிறதெல்லாம் உடையும். எனக்குள்ளே இயேசு என்கிற சிந்தை மேலோங்கும். பவுல் கிறிஸ்துவினுடைய அன்பு அவரை நெருக்கி ஏவுகிறதற்கு ஒரே ஒரு காரணம் தான். அவர் சொல்லுகிற நம்ம எல்லாருக்காக அவர் ஒருவர் என்ன செய்தார்? பாடுபட்டார். அந்த அன்பு இவரை நெருக்கி ஏவிட்டே இருக்கு. இயேசுக்காக ஏதாவது செய்யும். சும்மா இருக்கக்கூடாது. இயேசுக்காக ஏதாவது செய்யும். அடுத்ததாக இயேசுனுடைய பாதத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நன்றி அறிதல் உடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எவ்வளவு சாக்கியம் தந்திருக்கிறார், எவ்வளவு நன்மையை தந்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். அத நம்ம மாவட்டத்தில் இருக்கிற சகோதரிகள்னா நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாருங்க. இந்த கொஞ்சம் கிழக்கு அந்த பக்கம் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் பகல் எல்லாம் கூட்டங்களுக்கு ஆட்கள் வருகிறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சகோதரர்களும் காடுகள்ல வேலை செய்வாங்க, சகோதரிகளும் என்ன செய்வாங்க? வேலை செய்வாங்க. அவங்களுக்கும் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர்லாம் இருக்கும். ஆனாலும் இந்த வாரம் இவங்க தோட்டத்துல வேலைக்கு போவாங்க, அடுத்த வாரம் அவங்க தோட்டத்துக்கு இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? வேலைக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு சுழற்சி. 3 வரை இந்த பக்கம் வர அப்படி இருக்குது, இன்னைக்கு வர அது அப்படி இருக்குது.
அடுத்தது செல்வம், இன்னும் சிலருடைய இதுக்கு பொருளாதாரத்தை கூலிக்காகவே அடுத்த இடங்கள்ல வேலைக்கு போவாங்க. விசுவாசிகள் தான், ஆண்டவர் அறிந்தவங்க தான். ஆனால் பாருங்கள், நம்முடைய மாவட்டத்துல எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். சகோதரிகள் வீடுகளிலே இருக்காங்க. அந்த சில ஃபார்ம் கேட்டிருக்கோம் பிள்ளைங்கள்ட்ட. அப்பா என்ன செய்யறாங்க வேலை, அம்மா யாரு, அம்மா இல்லத்து அரசி, அப்படிதானம்மா? எப்படி எழுதுவாங்க? இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் எழுதுவீங்களா? அதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன்? வீட்டுக்கு அரசி. பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. சிலவங்க எல்லாம் பாக்குறேன் அப்படி குயின் போல இருப்பாங்க. மற்றவெல்லாம் சர்வெண்ட். யாரு? ஹஸ்பண்ட் யாரு? அவர் கூலியார். வேலை உள்ளே விவசாயம், இல்லாட்டி டிரைவர், இல்லாட்டி தொழிலாளி, கட்டட தொழிலாளி, அப்படியா ஒரு சங்கம் உண்டு. இவங்க இல்லத்தரசி. அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. எஸ்தரை போல உனக்கு கிடைத்திருக்கிற இந்த ராஜ மேன்மை எதற்காக? நீ இப்போ ஆண்டவருடைய தம்முடைய ஜனத்திற்காக பேசுகிற, இது ஒரு பிளஸிங், ஒரு ஆசீர்வாதம் இல்லையோ? உங்களுக்கு நீங்களே சிலவங்கெல்லாம் சகோதரிகள் எதையோ இழந்தது போல இருப்பாங்க. 10 ஏக்கர் ரப்பரை இழந்தது போல, தாலி இழந்தது போல, எதையோ பயன்படுத்தது போல ஒரு மாதிரி இருப்பாங்க. இல்லைங்க, நீங்க பெரிய ஆளு, உங்களுக்கே தெரியும். நீங்க எல்லாம் யாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமா, அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமே வரமாட்டேங்குது, கொஞ்சம் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. எப்படியா சிரித்தா பாவம் நினைக்கிறீங்களோ? பக்கத்துல ஆளுக்கு கையை பிடிச்சு சொல்லுவாங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்லுவாங்க. ஆமா, நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான். சொல்லுங்க, லேசா சிரிச்சுட்டு முகத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த கண்ணை பார்த்து கையை பிடிக்க. ஆமா, நீயும் ஆசீர்வதிக்க பாக்கியவதி. அதாவது சபை அடுத்த நிலையில வளரணும்னா, ஒரு 2-3 காரியம் பண்ணணும். அதுல ஒண்ணு என்னன்னா ஜெபம். சொல்லுங்க, என்னது? வாயை திறந்து சொல்லுங்க, என்னது? இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஒரு தேவ மனுஷத்திலே கேட்டார்கள், நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? அவர் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் சொன்னார். செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஜெபம். தேர்ட் ஒன் என்னதான்? ஜெபம். அப்போ ஜெபிக்கிற சபை அது வளரும். சபையில போன ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமா நீங்க ஜெபிக்கிறவங்களா மாறும். கூடி ஜோம், கூடி பேசினிய இந்த தியாகி பராணி ஒன்று உண்டு பாத்துருங்க. அது முதல் நாள் பார்க்க நல்ல பெருசா இருக்கும், அடுத்த நாள் பார்க்க கொஞ்சோண்டு குறையும். டக்குன்னு ஒண்ணு தெரியாம பாத்துருங்க. அது ஒரு 2 நாள் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கதான் தெரிய என்ன செய்யிட்டு இருக்கு, தேஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்து கொஞ்சம் கூட நல்லா தேஞ்சிருக்கும். அப்ப கூடி பேசுனீங்கன்னா தேய் பெற, கூடி ஜெபம் பண்ணீங்கன்னா அது மலர் பெற. அல்லேலூயா. நாள் ஒரு வண்ணமாய் பொழுது ஒரு மேனியா நீங்க வளர்ந்துட்டே இருப்பீங்க. ஜெபிக்கிற சபை வளரும். நல்ல பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆராதிக்கணும். ஒவ்வொரு ஆளா நீங்க ஜெபம் பண்ண, திட்டமிட்டு ஜெபம் பண்ண, குடுக்குடுவா வந்து ஜெபம் பண்ண. 2வதாக என்னவென்று சொன்னால், முக்கியமான ஒரு காரியம் ஃபெலோஷிப், ஐக்கியம். சர்ச் அப்படின்னாலே ஒரு ஐக்கியம் தான். சர்ச்னாலே என்னன்னு சொல்லுங்க? ஆதி திருச்சபை அவர்கள் சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? விட்டு விடாதீர்கள். அப்போ சபை கூடி வருகிறத விட்டு விடக்கூடாது. கலாத்தியர் 2வது அதிகாரம் அவருடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஐக்கியத்துக்கு அடையாளமாக அப்போஸ்தலர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 9வது வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும், அந்த பாருங்கள், அப்போ யாக்கோபும் யோவானும் சபைக்கு யாரா இருந்திருக்கிறாங்க? பில்லரா இருந்திருக்காங்க. ஸ்ட்ராங் பில்லர். சும்மா சிலரெல்லாம் பில்லர் போல இருக்கும். அந்த சென்ட்ரிங் மேல கொத்த வேலை செய்யற சகோதரர்கள் தான் ஈஸியா இருக்கு பாருங்க. சிலதெல்லாம் அந்த தூண் நிப்பாட்டின்னு நினைப்பாங்க, அந்த அடியில இருந்திருக்காரு, வேற அது தொங்கிட்டு இருக்கும். திருப்பி பிடிச்சா பொத்துட்டு விழுந்துருவாங்க. சில ஆட்கள்லாம் இதே போல தூணு நினைப்போம், சாஞ்சா என்னதான் சாஞ்சாலும் தீர்ந்தா தூண் போல நிக்கிறவங்க என்ன செய்யலாம்?
அப்ப ஸ்ட்ராங் பில்லரா இருக்கும். சிலர் சொல்லுவாங்க இந்த கட்டிடத்துக்கு மேல ஆண்டி விட்டா சொல்லுவாங்க இந்த கட்டிடத்துக்கு மேல 4 மாடினால என்ன செய்யலாம் கேட்டலாம். அந்த கட்டிடம் தான் ஸ்ட்ராங்கா என்ன செய்திருக்கோம் கட்டியிருக்கோம் அப்படின்னு. அல்லேலூயா. ஆமா. அப்ப பாருங்க விசுவாச பிள்ளைகள் அதே போல இந்த யோவான் யாக்கோபு இந்த சர்ச்ல நீங்க ஒரு ஸ்ட்ராங் பில்லரா இருக்கணும். சொல்லுங்க எப்படி இருக்கணும்? அப்படிதானே நல்ல உறுதியான சபைகளுக்கு ஆதி திருச்சபையில சிலவங்க தூண்களா இருந்தாங்க. இருக்கிறவங்க முதல்ல தூணா இருக்கணும். இருக்கிறவங்க முதல்ல எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். பிரைஸ் காட். சொல்லுங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல அந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். எப்படிமா நான் சொல்றது புரியுதா மக்களே? அவன் முடிஞ்ச அப்புறம் அவ்வளவு கேப்ப பாத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் நீ மைக்ல அவ்வளவு சொல்லணும். சரியா? அப்ப லாஸ்ட் இந்த சபையில எப்படி இருக்கணும்? தூண்களா இருக்கணும். அந்த இப்படி இருக்கக்கூடாது, அசையாத பர்வதம் போல இருக்கக்கூடாது. எருசலேமை சுற்றிலும் எப்படி இருக்குமான்னா அந்த சீயோனை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்து இருக்கிறதுல கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன். அப்ப சர்ச்சில் வந்து ஒரு பர்வதம் போல வந்து இருக்க கூடாது. நல்ல கையை தட்டி ஆராதிக்கணும், நல்ல ஒண்ணு பாடணும். அப்ப ஒரு உறுதி தான், நல்ல உறுதியா இருக்கணும். சாவு வரை எதோ உறுதியா இருக்கணும், ஜீவன் பிரியும் வரை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. மதில் மேல் இருக்கிற பூனை போல இருக்கக்கூடாது. மதில் மேல் இருக்கிற பூனையை வச்சுட்டு ஒரு போட்டி வைப்பாங்க. இந்த பக்கம் ஜாடுமா அது அந்த பக்கம் ஜாடுமா, அது பூனைக்கு தான் தெரியும். அதனால நல்ல உறுதியா இருக்கும், ஸ்ட்ராங் பில்லரா இருக்கும். அதே வசனத்துல அடுத்தது பார்க்கிறோம், ஐக்கியத்திற்கு அடையாளமாக நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு நாங்கள் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து ஒரு ஷேக்கர் கொடுத்து ஆராதனை முடிந்த உடனே சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு கை கொடுக்கணும். நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்கனால, அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதுனால சகோதரிகள் சகோதரிகளுக்கும் சகோதரர்கள் சகோதரர்களுக்கும் இருந்து கொடுத்தா போதும், கை கொடுத்தவர்கள். வெளிநாட்டுல சர்ச்சுகளுக்கு போகும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஸ்டேட்டை விட்டு சில ஸ்டேட்ல பஞ்சாப் இந்த பக்கம் எல்லாம் போறோம்னு சகோதரிகள் எல்லாருமே கைகள் கொடுப்பாங்க. அது மேற்கத்திய கலாச்சாரங்கள் சில வெளிநாடுகள்ல இருக்கிறது. பாருங்கள், இங்க நம்ம வந்து முடிஞ்ச உடனே சகோதரர்கள் மாறிவார். சின்ன தம்பிகளா இருந்தாலும் அங்கிள்கள் இருக்கலாம், பிரைஸ்லாட் ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும் கூடி வருகிற நீங்க எல்லாரும் ஐக்கியத்துக்கு அடையாளம். அப்படி பாருங்க, பாஸ்ட் கிட்ட பிரைஸ்லாட் கொடுத்து கை கொடுக்காத நாளே இருக்கக்கூடாது. சர்ச்சைக்கு வந்தீங்களா? பிரைஸ்லாட் பாஸ்ட். பாருங்க, சகோதரர்கள் அப்படி மாறி பிரைஸ்லாட். இது ஒரு ஐக்கியம். சபை அடுத்த நிலையிலே வளர வேண்டும் என்று சொன்னால் வருகிற எல்லாரும் தங்கச்சிகள் எல்லாம் வாடி போய் முகம் பார்த்து சிரித்து, இங்க கீழே இருந்து கீழே பார்த்துட்டு பிரசங்கம் கேட்க முடியாது பாருங்க. அது இன்னும் வேற பாஸ் நம்ம அப்படி பழகவே கிடையாது. கேக்குதா? ஆமா, இந்த அல்லேலூயா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த ஐக்கியத்திற்கு அடையாளமாக ஆராதனை முடிஞ்சோன்னு எல்லாருக்கும் கையில இன்னைக்கு பார்ப்பேன். பாட்டின்னு சும்மா எல்லாரும் சொல்லிடுறாரு, அப்புறம் இடி கிடையாது. யாருக்கு பாட்டி? ஒரு காலம் எல்லாரும் பாட்டின்னு சொல்றாங்களே, நானும் ஒரு பாட்டியை பார்த்து பாட்டி பிரிச்சுறாங்க. எகிரிட்டாங்க. சபைக்கு வெளியில இல்ல, சபைக்குள்ள யாருக்கு பாட்டி? அதனால யார பார்த்து பாட்டின்னு சொல்லிடுறாங்க. ஆண்டின்னு சொல்லுங்க, சிரிச்சுடுவாங்க. இல்ல ஒண்ணு நான் வந்து அம்மாடிடுவேன். எனக்கு அம்மா இல்ல, அதனால அந்த குறையை போக்குறதுக்காக வாய் நிறைய அம்மா சோத்திரம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. அல்லேலூயா. யாரும் பாட்டின்னு கூப்பிட்டு ரொம்ப விலைக்கு வாங்கிறாங்க. சொந்தத்திலே பாட்டியா இருந்தா கூட யோசித்து அப்ப சொல்லுங்க. அப்புறம் ஏன் பாட்டி இப்படியும் பிடிப்பாங்க அப்படியே பிடிப்பாங்க, ஏன் பாட்டி என்ன சொல்லல விஷயத்துக்கு வந்துடும். அப்போ எதற்காக என்று சொன்னா எல்லாருக்கும் கை சகோதரிகள் அவை கைகளை பிடித்து பிரைஸ்லாம் ஒரு சிரிச்சிருக்கிறீங்களா? என்னைக்காவது சிலருக்கு முகத்தை பார்க்க சங்கடமா இடையே சிரிச்சிருக்கிறீங்களா?
சிரிச்சிட்டு இருக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சிரிச்சிட்டு உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்லுங்க. சர்ச்சில் உங்களை பார்த்ததுல சந்தோஷம். கையை எப்படி சொல்றாரு லேசா சிரிச்சு எப்ப லேசா சிரிச்சிருக்காங்க. நீங்க சிரிக்கிறத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷம், பரலோகத்துக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோக சந்தோஷம். இந்த ஆராதனை இந்த ஊழியங்களை பார்ப்பதற்கு ஆமென் பாருங்கள் தூதர்கள் ஆமென் சந்தோஷத்தோடு சபையை இன்றைக்கு உற்று கவனிக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஒவ்வொரு கூடுகையும் பரலோகத்தினுடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்பணும். எத்தனை கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஒவ்வொரு கூடுகையும் பரலோகத்தினுடைய கவனத்தை நம்ம பக்கம் ஈர்க்கிறோம். நீங்க பைபிளை வீட்டுல திறந்து படிக்கும் பொழுது கூட பரலோகத்தினுடைய கவனத்தை நீங்க ஈர்க்கிறீங்க. எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, நம்ம பகுதியில எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் பைபிளை நீங்க திறந்து காலையில வாசித்தீங்களா, பரலோகம் ஒரு சிசிடிவி கேமரா அப்படி சில வேலை சில நம்மள போக்கஸ் பண்ணோம். கல்யாண வீட்டுல நம்மள சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. 3-4 கேமரா. திருப்பி நம்ம சாப்பிட்டாக்கும் வாய்ப்புள்ள பாயசத்தை எடுத்து வைக்க வச்சு குடிக்க வச்சு பாயசத்தையாவது கொஞ்சம் அழகா குடிக்கலான்னு பார்த்தா அப்பமாவது கேமரா பண்றாங்க. நீ போற இடத்துக்கு கேமரா வராதோ வருமா இல்லன்னு ஒண்ணு இப்ப திருப்பி அடுத்த என்ன பிரசங்கம் பண்ணேன்னு கேட்டு நீ சொல்ல வச்சு ஒண்ணு வீடியோ எடுக்கிறோம்ல. அப்ப இந்த பாருங்க இந்த கேமரா அப்படியே திரும்ப மாதிரி நம்ம நம்ம சில இடத்துல இருக்கோட கதையை விட மாட்டாங்க. இந்த ஆதிகள்லாம் பயங்கரமா கதை விடுவாங்க பாருங்க. கல்யாண சர்ச்சில தான் முன்னாடி இருப்பாங்க, கல்யாண வீட்டுல நிறைய இருப்பாங்க. கூட்டத்தோட கூட்டமா இவங்களும் கதை விடுவாங்க. விசுவாசிகள் அங்கு பிரசங்கம் வாங்கிட்டு அங்கு கேட்டியா அப்படின்னு கதை எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு வாங்கினாங்க. இந்த பிள்ளை யாரு தெரியுமா, பையன் யாரு தெரியுமா, ஏகப்பட்ட டேட்டா வச்சிருப்பாங்க. அப்ப அவ்வளவு ஒப்புவிக்கணுங்களா, ஒரே கதையா இருக்கும். கேமரா அப்படி போகும், நீங்க பாருங்க நம்மளும் எடுக்கலாம். அப்ப அவ்வளவு நேரம் பேசாம இருப்பாங்க. நான் சொல்ற விஷயம் இதுல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லலாம். உள்ள ஒரே கலாய்க்கணும். பிள்ளைங்க நம்மள பார்க்கணும். பிள்ளைங்க ஸ்கூல்ல அப்படிதான் பாத்து கேட்டிய கதை பிள்ளை கதை கேட்க ஸ்கூல்ல அப்படிதான் வந்து பையனை நம்மள பார்க்கணும். அதுக்கு இந்த குட்டியில பண்ணுகிற வேலை, முடியை இப்படி வெட்டியது, அப்படி நடந்தது, துணியை இப்படி போட்டது. சரி, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தான் இந்த நோய்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஆன்டிகளும் பயங்கரமா வருத்து வருவாங்க. எல்லாரும் இவங்களை பார்க்கணும். அதுக்காக இந்த 70 வயசான பிறகு டை அடிக்கிறது, அப்புறம் பியூட்டி பார்லர் போறது. எதுக்கு? ஃபேமிலியில ஏதோ ஒரு கல்யாணமோ அதுக்காக ஒரே பேக், ஒரு 4 தடவை துணி கடை, 4 தடவை துணியை தைக்கிறது. அன்னை காலையிலே இருப்பாங்க. எதுக்கு? எல்லாரும் என்ன செய்யணும் பார்க்கணும். ஆனா இந்த ஆண்டு ஒரு ஆசைப்படுங்க, பரலோகத்தினுடைய தேவனுடைய கண் அவன் என்னை பார்க்கணும். ஒரு கண்ணை மூடுவோம், எல்லாரும் கண்ணை மூடுவோம். ஒரு சொல்லுங்க, பரலோகத்தினுடைய கவனத்தை நான் ஈர்க்கிற ஒரு நபரா மாறணும். ஏன்னா தன்னை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று சொல்லி பார்க்க பூமி எங்கும் கர்த்தருடைய கண் உலாவிட்டு இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் அப்படி கேமரா நம்ம பக்கம் திரும்புறது போல அன்பு சகோதரி, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கண் உன் வீட்டு பக்கம் வருகிறது. ஓ ஹalleluya, தெரு பக்கம் வருகிறது. என்னை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று சொல்லி பார்க்க கர்த்தருடைய கண் அப்படி ஒவ்வொரு நாளும் டே பை டே ஒவ்வொரு நாளும் உலாவுகிறது. பைபிளை திறந்து நம்ம அப்படி வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கண் நம்ம மேல பிரியமா இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. கண்ணமொழி பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. அன்பு தேவன், உலகத்துல சொன்ன மனிதர்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கும்படியாக பைக்ல வேகமா போறது, தேவையில்லாத இடத்துல ஹார்ன் அடிக்கிறார், தேவையில்லாத இடத்துல சிரிக்கிறார். வாலிப தம்பிங்க, வாலிப தங்கச்சிங்க,
ஒரு விஷயத்துக்கு ஒப்பு கொடுங்க. கவனம், பரலோகத்தினுடைய கவனத்தை என் பக்கம் திரும்ப. ஒரு பெரிய ராட்சத அளவுட்டால் பெரிய இன்னைக்கு அமெரிக்கா பெரிய இந்த சேட்டலைட் அனுப்பி இருக்கிறாங்க. ஒரு தனி நபருடைய டேட்டாவை கூட அவங்க எடுக்கிறாங்க. டிவிக்கும் சமீபத்தில் கூட நைஜீரியாவில் கிறிஸ்தவங்களை குறிவைத்து ஒரு தீவிரவாத அமைப்பு அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. சும்மா சர்ச்சுக்குள்ள போவாங்க, எல்லாரையும் சுட்டு கொண்டுவாங்க. அந்த வீடியோ எடுத்து போட்டான். எவ்வளவு ஒரு சங்கடமான விஷயம். ஒரே நாள் பாருங்க, நூற்றுக்கணக்கான பேரை கொலை செய்வாங்க ஒரே நாள். சண்டேனா அவங்களுக்கு கொண்டாட்டம். பைபிள் எடுத்துட்டு இயந்திர துப்பாக்கி என்னைக்கோ நடந்ததுல போன இயர் நடந்தது. போன இயர் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் நைஜீரியாவிலே துப்பாக்கிக்கு இரையானார். லட்சக்கணக்கான வாலிபு தம்பிங்க. ஒரு சர்ச்சுக்குள்ள இருந்துச்சுல ஒரு 100 பேர் 50 பேர் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, எல்லாரையும் சுட்டு கொண்டுவாங்க. அந்த எங்களோட அந்த பாஸ்ட் உட்பட அமெரிக்கா இதை சமீபத்தில் பார்த்து போன கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நியூஸை பார்த்துருப்பீங்க. அவங்க துல்லியமாய் தாக்குகிற சில ஏவுகளை தீவிரவாதிகளை கண்காணித்து பல அவங்க முகாம்களிலே பெரிய குண்டுகள் போடப்பட்டது. போட்டுட்டு அவர் இறந்தவர்களுக்கு என்ன சொன்னாரு, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பத்திரிகையிலே நீங்க பார்த்துருக்கீங்க. சொல்ற விஷயம் எதற்காக சொல்ற, அப்போ இன்னைக்கு விஞ்ஞானத்திலே வளர்ந்து மனிதனை ஒரு தனிநபருடைய டேட்டா, தனிநபரை வாட்ச் பண்றாங்க. எங்க போறான், வர்றான், எங்க தூங்குறான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற ஒரு கேமராவை இணைச்சிருக்கிறாங்க, சேட்டலைட்ல வச்சிருக்கிறாங்க, ஃபிட் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய கண் வந்து அப்படியே உலாவிட்டே இருக்கு. ஒரு தீர்மானம் எடுக்கிறார், அவனுடைய பரலோகத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பேனா. நீ எப்பெல்லாம் முழங்கால் படி இருக்கிறியோ அப்போ பரலோகம் பக்கமா திரும்புகிறது. கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை ஒரு தூதர் வானத்துல இருந்து இறங்கி வந்து பலப்படுத்துறது போல இன்றைக்கும் ஆவியானவர் நம்முடைய உன்னத வல்லமையினாலே ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கும் பலப்படுத்துகிறார். இந்த ஆண்டு தீர்மானம் எடுங்க, நான் பிந்தி தனித்திருப்பேன். நான் பாருங்க, கடைசியா சொன்னது போல, ஆண்டவரே என்னுடைய சர்ச்சினுடைய வளர்ச்சிக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை கை வைத்து அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய சபையினுடைய வளர்ச்சிக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. உறுதியான ஒரு பில்லரா நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஜெப வேலைகளையும் ஆண்டவரே ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். தனி ஜெபத்து ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். பொதுவா ஜெப குறிப்பை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பர்சனல் காரியத்துக்காக ஜெபம் பண்ணலாம், உங்க புருஷனுக்காக ஜெபம் பண்ணலாம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம், பொருளாதார நன்மைக்காக ஜெபம் பண்ணலாம். அதோடு கூட கடைசி ஆண்டவரே சபைக்காக ஸ்தோத்திரம். நான் எப்படியாவது சில புதிய குடும்பங்களை கொண்டு வரோம், ஊழியர் குடும்பத்துக்காக சொல்ற சேர்க்கிறேன். அதே அந்த தனி ஜெபத்தை குடும்ப ஜெபத்திலே அதே வார்த்தைகளை பயன்படுத்தும். குடும்ப ஜெபத்திலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற அதே ஜெபத்தை சபையில வந்தோன்னு அதே ஜெபத்தை நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே எல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு, எல்லாருக்குள்ள இந்த ஆத்தும பாரம், ஊழிய வாஞ்சை எல்லாருக்குள்ள இருக்குன்னா எல்லாருக்குள்ளயும் இந்த ஜெபம் வந்துட்டே இருக்கு. ஆண்டவரே பாருங்க, நீங்க யாரும் இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல, நீங்களே இது வந்து உங்களுடைய ஜெப குறிப்புல ஒன்றாக இதை மாறணும். ஊழியத்தை ஆசீர்வதிங்க. சபைக்குள்ள ஒரு ஆத்தும பெருக்கம் உண்டாகும். அந்த வார்த்தையை பயன்படுத்தும். சபைக்குள்ள எது உண்டாகட்டும், ஆத்தும பெருக்கம் உண்டாகும். எங்களை பெருக பண்ணுங்க. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு எங்களை பெருக பண்ணுங்க. சபைக்குள்ள எது உண்டாகட்டும், ஆத்தும பெருக்கம். யாருக்கு வீட்டுல எல்லாம் பிள்ளைகள் என்ன சபைக்குள்ள வரலையே, ஆண்டவரே என் பிள்ளைங்க சபைக்குள்ள வரணும். முதல்ல நம்ம ஒரு விடுதலை உண்டான பிறகு மற்றவங்களுக்கு மேல நமக்கு ஒரு பாரம். அப்ப என் புருஷன், யாருடைய வீட்டுல எல்லாம் புருஷன் என்ன சபைக்குள்ள வரலையோ, என் புருஷன் சபைக்குள்ள வரணும், மருமக்கள் சபைக்குள்ள வரணும், என் பேர பிள்ளைகள் சபைக்குள்ள வரணும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்வது போல குடும்பம் குடும்பமாய் வந்து ஆராதிப்பதற்கு முதலில் அது ஒரு பாரமாய் மாறணும், அது ஒரு ஜெப குறிப்பாய் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த லிஸ்ட் அப்படி பெருகிட்டே இருக்கு. உங்க உடன்பிறப்புகள், சகோதரிகள், ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது உங்க உடன்பிறப்புகள், அடுத்தது உங்க புருஷனுடைய உடன்பிறப்புகள். அப்ப அந்த நெட்வொர்க் பெருசாகுது பாத்தீங்களா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு இன்விடேஷன், ஒரு கல்யாண கார்டு கொடுக்க நம்ம எங்க ஆளுங்களுக்கு எல்லாம் கொடுத்தது, இனி யாருக்கு ஆளுங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், அவருக்கு ஆளுக்கெல்லாம். இதே போல பாருங்க, முதல்ல ஏன் உடன்பிறப்புகள்லாம் ரட்சிக்கப்படணும்,
என் கற்பத்தின் பிறப்பு என் கூட உடன் பிறப்புகள் யாரெல்லாம் இன்னும் சபைக்குள்ள வரலையோ அவங்க எல்லாம் சபைக்குள்ள வரணும். அந்த ஜெப லிஸ்ட் நேரம் பெருகிட்டே இருக்கும். உங்க அக்கா, தங்கச்சி, அதோட அண்ணன், தம்பி, இவங்களுக்குள்ள யாரெல்லாம் இன்னும் சபைக்குள்ள வரலையோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அடுத்தது உங்கள் புருஷனுடைய உடன்பிறப்புகளுக்காக இப்படி பாருங்க, ஜெபம் பண்ணீங்கனாலே அவங்க எல்லாம் கொஞ்சம் நேசிக்க தோணும். அவங்களும் பரலோகத்துக்கு வரணுமே, அவங்களும் நம்ம கூட சபைக்கு வரணுமே. பாருங்க, ஒரு பெரிய ஆத்ம பாரத்தோடு நம்ம இருக்கோம். இடையில ஒரு அந்த பாருங்க, ஒரு ரெண்டு டைப் ஆஃப் பிலீவர்ஸ் சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு சகோதரி சபைக்குள்ள வந்தாங்க. பாருங்க, கிருபையினால அவங்க சபைக்குள்ள வந்த உடனே அவங்க தங்கச்சியை சபைக்குள்ள கூட்டு வந்தாங்க. அவங்க தங்கச்சி சபைக்குள்ள வந்த உடனே அடுத்து அவங்க அக்காட சபைக்குள்ள கூட்டு வந்தாங்க. அடுத்தது பாருங்க, அதோட நிக்கல, அவங்க அண்ணன் ஒய்ஃப், அவங்க தம்பி ஒய்ஃப், அவங்க நிமித்தமே ஒரு 7 ஃபேமிலி சர்ச்சுக்குள்ள வந்துட்டு கையை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்தது இன்னொரு அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் பீப்புள், அதுக்காக இன்னொரு சகோதரி சபைக்குள்ள வந்தாங்க. ஏற்கனவே அவங்க அந்நிய சபைக்குள்ள இருந்தாங்க. இவங்க வந்தோடனே அவங்க அந்த பக்கத்துல இவங்க இருக்க மாட்டாங்க. அவன் என் பக்கத்துல அவன் என்ன செய்கிறா அவன் பக்கத்துல இவங்களுக்கு ஒரு 4 லைன் இருந்து இடம் இருந்து, ஆனாலும் மைனியர் என் பக்கத்துல இருக்காம ஒரு தூரத்துல போய் என்ன செய்தான் இருந்தான். என்ன அவன் வருவாங்க, இவங்க சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ரத்தம் ஜெயம். இவங்களுக்கு இருக்கிற ஆவி எல்லாம் என்ன செய்யணும், வெளியேறி பரிசுத்த ஆவி வரணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? புரிந்தவங்க லேசா கண்ணை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியாதவர்கள் கண்ணை மூடி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சில ஆட்கள்லாம் இருந்து நினைச்சிருக்க இருக்கவே என்ன செய்யாது. இந்த இந்த கோழியில அந்த புறா அப்படிங்கலாம் வளர்க்குற பழக்கம் வெரி குட், நீங்க ரொம்ப நல்லது. சில இடத்துல கோழி வளர்ப்பாங்க பாருங்க. சில கோழி வந்து கூட்டு பக்கத்திலே இருக்கும். முட்டை உடனே உள்ள வந்து முட்டை என்ன செய்ய விடாது. இதுவும் என்ன செய்யாது, விடாதையா. அது என்ன கோழி? அடை கோழி. அது ஒரு அப்படி ஒரு சைஸா உள்ள ஒன்னே வரைய கொண்டாது. சிலது சாவல் ஒன்னே உள்ள கொண்டாது. அதுவும் உள்ள போய் என்ன செய்யாது, அதையும் செய்யாது. அது உள்ள போனாலும் மற்றது வர்றது போகும். இதே போல பாருங்க, சபை வளர்ச்சிக்குரிய முக்கியமான ஒரு பகுதி. நம்ம நிமித்தம் ஒரு ஆத்மா பேக் அடித்து விடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம நிமித்தம் ஒரு ஆத்மா சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இடறி விடக்கூடாது. நம்ம நிமித்தம் சில குடும்பங்கள் சபைக்குள்ள கடந்து ஏன் நிமித்தம் இந்த 2026 எப்படியாவது இந்த சர்ச்சுக்குள்ள சில ஆத்துமாக்கள் வரணும். நீ வழிகிடக்கூடாது. அதுக்கு வெளியே சொல்லுங்களேன். சில ஆட்கள் யாராவது பள்ளத்துல இருப்பாங்க, அவங்களை தூக்கி விடுறதுக்கு ரொம்ப நிற்பான். இவன் நிக்கிற சைஸ பார்த்தா பாதி வழியில அவன் ஏறி வரக்கூடிய நேரம் இவனும் உள்ள போய் என்ன செஞ்சிருவான். அதனால சுத்தி நீ பிடிச்சிக்கடா, நீ ஸ்ட்ராங்கா இருந்துக்கடா, அவனை போய் செல்ல நேரம் என்று பிடிப்பாங்க. அதனால பைபிள் சொல்லுங்க ஒரு நல்ல வார்த்தை, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிற ஜனத்தை நீ என்ன செய், ஆயத்தப்படுத்து. முதல் வார்த்தை, நீ முதல்ல என்ன செய்யணும். கர்த்தர் சொன்னா நீ ஸ்திரப்படு, நீ முதல்ல குணப்படு, அப்புறம் உன்னோடு கூட இருக்கிற ஆட்களை நீ என்ன செய், ஸ்திரப்படு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல் வார்த்தை, நாம் உறுதியாக இருக்கணும். ஜெபத்துல, உபவாசத்துல, ஐக்கியத்துல நீங்க பலப்படும். இவ்வளவு பேர் நீங்க பாப்போம், ஆராதனை முடிஞ்சோடு பாப்போம் யாரெல்லாம் மற்றவங்களுக்கு கை கொடுக்குறீங்க. இங்க ஏதாவது பழக்கம் இருக்கா? முன்னால நான் வந்து என்னன்னா அந்த கத்தோலிக்க திருச்சபையில ரொம்ப வருஷம் சீச பிள்ளையா இருந்தேன் பாருங்க. அதுலதான் ஃபாதரா போனோம் அப்படின்னு எங்க அம்மா வந்து நினைச்சிட்டாங்க. எனக்கு நேர் மூத்த அக்கா வந்து அதுல சிஸ்டரா இருக்கிறாங்க. இப்பவும் அவங்க சிஸ்டரா தான் இருக்கிறாங்க கத்தோலிக்க திருச்சபையில. அப்ப எங்க அம்மா என்னையும் ஃபாதரா போகணும்னு சொல்லிட்டாங்க. ஏனோ அப்படி சொன்னாலே இப்போ எங்க பல இடங்கள் ஊழியத்துக்கு போச்சு என்ன ஃபாதர் மாறு. இன்னைக்கு காலையில ஒரு ஆள் வீட்டுல வந்து ஃபாதர் கூப்பிட்டாங்க. அப்ப எங்க அம்மா நினைச்சிருவோம், எங்க அம்மா பாஸ்டர் அவங்க எப்படி ஆட்டவர் ஊழியம் செய்ய வைத்தார். அதுக்காய் சோத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க சொல்ற விஷயம் பாருங்க. அப்போ அதுல ஒரு பகுதி வந்து பாத்துருங்க, உங்க இந்த ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை என்ன செய்வோம். அப்ப முதல்ல பார்த்துடும் இந்த பக்கம் யார் நிக்கா, மற்றவன் நிக்கா. அப்ப அந்த பக்கம் நம்ம என்ன செய்யக்கூடாது, திரும்பவே கூடாது. நம்ம முதல் அது அவர்கிட்ட இருந்து வாங்கி அப்புறம் அது இப்போ அதை கொஞ்சம் டியூன் பண்ணிட்டாங்க. முதல்ல அந்த பகுதி வரிசையிலே நாங்க திரும்பி நிக்கலாம். அவன் ஃபாதர் எங்களுக்கு சமாதானம் தரும். நாங்க அதை கொண்டு போய் இப்படி ஜனங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லணும்.
அப்ப இப்படி பாப்போம் பாத்தீங்களா, சில ஆத்துமாக்கள் திரும்பவே செய்யாது. எங்களுக்கே திரும்ப திரும்ப எழுதிட்டே இருக்கும். அவங்க அடுத்தது வாங்கி பக்கத்துல இருக்க ஆளுக்கு என்ன செய்யணும், சமாதானம் சொல்லணும். இப்ப அதே கண்டிஷன் இங்கே சில நோய்கள் இருக்கு பாத்துருங்க. முடிஞ்சோட இந்த பக்கம் மற்ற இருக்காங்க, இந்த பக்கம் திரும்பி பிரைஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. இப்படியே திரும்பிடுவாங்க. இந்த பக்கமே காத்தடிச்சிடும். சில மரம் சரியும் பாத்தீங்களா, ரப்பர் சிலது வெட்டா சிலது அப்படியே அந்த பக்கம் தான் என்ன செய்யும். அதே போல இது இந்த பக்கம் திரும்ப வாய்ப்பே இல்லை. அந்த பக்கம் வாக்கிலே போயிட்டு இருப்பாங்க. நான் சொல்ற விஷயம் யாவும் சர்ச் அப்படிங்கும் போது ஐக்கியம். சொல்லுங்க ஃபெலோஷிப். சொல்லுங்க ஃபெலோஷிப்னா என்ன? ஐக்கியம். அப்ப ஃபெலோஷிப் நம்ம கூடி வருகிற இடம் தான் சர்ச். வாரத்திலே அமைப்பார்கள். முதல் நாள் அவர்கள் சபை, ஆதி திருச்சபை கூடி வர தொடங்கினது. எக்லேசியா என்கிற மூல பாசிலம் தான் சபை உருவானது. உலகத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்தாரு? பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் நம்மளை தெரிந்து கொண்டார். வசனம் சொல்லுகிறபடியே ஆண்டவர் ஊருக்கு ஒன்றாகவும் வம்சத்துக்கு 2ஆகவும் கர்த்தர் என்ன செய்தாரு? தெரிந்தெடுத்தார். நம்ம உடன்பிறப்புகள் எத்தனையோ பேருக்கு போது நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்தார். எப்ப பிரித்தெடுத்தார்? அவன் தாய் கருவில் இருக்கும் பொழுதே பிரித்தெடுத்தார். அவன் பாருங்கள், அவன் உலக தோற்றம் முதலே கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்தாரு? தெரிந்து கொண்டார். அநாதி சிநேகம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும்போது நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எத்தனை கையை வைத்து ஆமென் சொல்றாரு. உங்க சொந்தங்கள்ல ஊர்ல நிறைய பேர் இருக்கும் பொழுது ஆண்டவர் அமைப்பார்கள். ஊருக்கு ஒன்றாகும், வம்சத்துக்கு 2ஆகும் ஆண்டவர் உங்களை என்னை என்ன செய்தாரு? தெரிந்து கொண்டார். அதுக்காக கையை தட்டி ஒருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த அநாதி சிநேகத்தை என்னை தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்தெடுத்தியே விசுவாசியாக, அவருடைய மகளாக, அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். எத்தனை பேருக்கு பாருங்க இந்த பாக்கியம், இந்த பைபிள்லாம் எப்படி கையில எடுக்கிறதுக்கு எத்தனை பேருக்கும் பாக்கியம் கிடைக்கும். நமக்கு ஆண்டவர் பாக்கியம் தந்தார். அவரை பாடி துதிப்பதற்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எத்தனை பேருக்கும் பாக்கியம் கிடைக்கும். இப்படி சர்ச்சில் ஒரு விசுவாசியா இருக்கிற ஒரு பாக்கியம், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆமென் அவளோடு காத்திருக்கிற அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கும் கிடைக்கல. நமக்கு ஆண்டவர் தந்தார். அப்ப சர்ச் அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் சொல்றேன், ஃபெலோஷிப், ஐக்கியம். ஆமென் சொல்லுங்க, என்னது? ஐக்கியம். ஐக்கியமா இருக்கிறீங்களா? பழைய ஒரு பாட்டு உண்டு பாருங்க, நம்முடைய ஐக்கியமே எதை காண்பிக்கும்? வெற்றியை தோல்வி என்ன செய்யும்? காண்பிக்கும். அப்ப நம்முடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் சர்ச்சில் வர எல்லாருக்கும் நல்ல சிரித்த முகத்தோடு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்னு என்னால கை கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எதிர்பார்த்த அந்த ஸ்பீடு இல்ல பாருங்க. சரி, சர்ச்சில் உள்ள சகோதரிகள் மட்டும் சொல்லணும். சர்ச்சில் உள்ள எல்லா சகோதரிகளுக்கும் எந்த ஒரு வேற்றுமை எல்லாருக்கும் பொன் சிரிப்போடு பிரைஸ் லார்ட் அப்படி கை கொடுக்கிற ஒரு பழக்கம் எனக்கு உண்டு அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 பேரும் கை வைத்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இனிமேல் நம்ம ஒரு சின்ன கேம் உண்டு பாத்துருக்கோம். தோத்து போனா என்ன சொல்லுவாங்க? அலிச்சா. ஆமா, அது சரி. இனி நான் எல்லாருக்கும் ஷேக்கன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் சிலருடைய கை எழுப்பவில்லை. அதே இப்படி புதுசா எப்படி நம்ம நினைந்து தொடங்க. எல்லாருக்கும் கை கொடுப்பேன் நினைந்து கையை தந்திருக்காரு. எத்தனை பேருக்கு கை இல்லாம இருக்காங்க தெரியுமா? கையை கொண்டு இப்படி கையை உயர்த்த முடியாம ஸ்ட்ரோக் பிடிச்சி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நம்ம பகுதியில் இருந்த கிறிஸ்டோனி ஒரு தம்பி விட்டாங்க. இன்ஸ்டாவில் பேஸ்புக்ல பயங்கரம் அந்த பால் எடுத்து தண்ணி தண்ணி இருப்பாங்க. நம்ம பேர் கிறிஸ்டோ தெரியலையோ ஏதோ அவர் 2 கையே கிடையாது. ஒரு தம்பி தக்கல பகுதியில தான் இருக்கும். உங்களுக்கு யாரும் தெரியுமோ? சரவல் அது எங்க இருக்கு? முட்டைக்காடு சரவல் தெரியுமா தம்பிய? பரவாயில்லையா? கொஞ்ச நாளுக்கு முன்னால பத்திரிகையில அந்த போட்டோவை பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவங்க அம்மாவுக்கு அவங்க பிறந்த உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அப்படிங்கிற அந்த அழுதுட்டு அந்த அம்மா அப்படி போஸ் கொடுக்கறது அந்த நாட்கள கலர் பிரிண்ட்ல தினத்தந்தி பேப்பர்ல வந்து இப்ப திடீர்னு பாக்குறது என்ன அப்படி 10-15-20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டான். ஆனா பாருங்க சரீரத்துல அவனை
அவனுக்கு அவ்வளவு ஃபாலோவர்ஸ். ரெண்டாவது அவன் ஸ்போர்ட்ஸ்ல கூட ஸ்டேட் லெவல்ல ஒலிம்பிக்கே அடிச்சுட்டான் இல்லையா? ஒலிம்பிக்ல ஸ்டேட் இல்லையா 2-3 மெடல் அடிச்சுட்டான். இந்தியா அந்த தமிழ்நாட்டுல அறியப்படுகிற நபர் அவன் என்ன செய்யறான் மாறினான். பாருங்க, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கிருபை கொடுத்தார். அது யாரும் ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ இல்லை. ஒவ்வொருக்குள்ளே ஒவ்வொரு திறமை வச்சிருக்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினைச்சா அவங்க ஒரு சாட்சியா இருக்கிறவன் ஆண்டவர் ரட்சிப்பாராங்க. அல்லேலூயா. தம்பிக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அவன் இயேசு பேசணும். ஸ்தோத்திரம். அது பாருங்க, நான் சொல்ற விஷயம். அப்போ நமக்கு ஆண்டவர் கை தந்திருக்காரு. நான் கையை கொடுக்க மாட்டேன் பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு போனீங்கன்னா எத்தனை பேருக்கு கை செயல்படாம இருக்கிறாங்க. யாரெல்லாம் ஐக்கியப்படாம இருக்கிறீங்களோ நீங்கள் ஐக்கியப்படணும். அதுக்காக இதை சொல்றேன். ஒரு வாழ்வு தான் இந்த கேம் போல அடுத்த சான்ஸ் ஒண்ணும் கிடையாது. ஒரு வாழ்வு. அதனால சபைக்குள்ள கூடுமானவர்கள் பவுல் அதைதான் சொல்ற, கூடுமானவர்கள் எல்லாரோட எப்படி இருங்கள், சாந்தமா இருக்கு, சமாதானமா இருக்கு. ஒரு கை கொடுத்து ஒரு பிரைஸ் சொல்றதுல ஒன்னும் குறைஞ்சு போவாது. ஒரு கை கொடுத்தா நமக்கு 10,000 ரூபாய் மைனஸ் ஆயிரம்னா யாரும் கொடுப்பா? ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. இது அப்படி இல்லை. கிருபை பெருகும், அன்பு பெருகும், தேவநாம மகிமைப்படும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. அங்க ஒரு அபிஷேகம் வெளிப்படும், அங்க ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படும். ஆதி திருச்சபையினுடைய ஒரு எழுப்புதலுடைய ஒரு ரகசியமே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல என்ன செய்தார்கள், குடியிருந்தார்கள். ஒரு ஒன்னஸை குறிக்கிறது. அதனால அவை பாருங்க, சபை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராய் நகர்ந்து செல்ல சகோதரர்களும் சகோதரிகளும் எல்லா கொடுகையிலும் குடிந்தவனை கைவிடுத்து பிரைஸ் சிஸ்டர். God bless you. ஆமென். ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. இன்னும் சத்தம் ஹalleluya. ஆயத்தமா இருக்கிறீங்களா? இயேசுக்கு வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? சவுண்ட் குறைச்சிட்டு இயேசுக்கு வருகைக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? ஹalleluya. சிலவங்க எல்லாம் பாருங்க எப்படி சொல்றாங்க, ஈவா போகக்கூடிய சபைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வர மாட்டேன். அப்போ அந்த ஆடு இன்னும் அங்க போறதுக்கு ரெடி ஆகல. எங்க போறதுக்கு? பரலோகத்துக்கு போக ரெடி ஆகல. அப்புறம் இந்த ஆட்கள் எல்லாம் பரலோகத்துல இருந்தா டமக்கு குதிச்சிருக்கோம். லைட்ல இருந்து சாடிடும், சில பஸ்ல இருந்து சாடிடும், சைக்கிள்ல இருந்து சாடிடும். அது ஈஸி தான். அப்படின்னா சைக்கிள்ல இருந்து சாடிடலாம்ல. ஆமா. பைக்ல இருந்து சாட முடியுமா? முடியாது. 80 நம்ம அந்த மாதிரிலாம் பயங்கர ஸ்பீடா போவான். அப்புறம் சாடினா கை கால் ஒடிஞ்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கிடக்க வேண்டியது. இதே போல இவனுடைய சபைக்கு நான் போக மாட்டேன். இவ இருக்கிற இடத்துல நான் ஆண்டவரை ஆராதிக்கவா அப்படின்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம். பாத்துருங்க, பரலோகத்துல அவங்க பக்கத்துல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிட்டு நினைச்சிருங்க. எந்த இவவை பயப்போய் என்னை இங்க மட்டும் கொடுத்தியாங்க. சிலவங்களுக்கு பயங்கர ஏழாம் பொருத்தமா இருக்கும். பாருங்க, ரெண்டாம் விசுவாசியா தான் இருக்கும். என்ன பொருத்தம்? ஏழாம் பொருத்தம். என்னது ஏழரை? சிரிக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட ஒரு காலத்துல இதுல பெரிய பிரச்சனை. அவங்கள சபைக்குள்ள கொண்டு வந்த ஆளே இவங்களா தான் இருக்கும். ஆனா கடைசியில எங்கதான் அதனால ரொம்ப ஓவரா இருக்க கூடாது. பாத்துருங்க, சொல்லுங்க, ரொம்ப ஓவரா இருக்க கூடாது. சிலவங்க ஓவரா இருக்கும். இங்கதான் சுவார் போடுவாங்க, குழம்பு அவி வீட்டு சட்டியில தான் போய் எடுப்பாங்க. பக்கத்து வீடா இருக்கும். சுவார் எங்க போடுவாங்க? இவி வீட்டுல. குழம்பு எங்க போய் எடுப்பாங்க? பக்கத்து வீட்டுல. அப்புறம் அதுக்கு அடுத்த வீட்டுல போய் ஊறுகாய் எடுப்பாங்க. உள்ள கிச்சன்லயே தான் பரிமாற்றம். அப்புறம் பாத்தீங்கன்னா டபக்குன்னு நேரத்தை பாஸ் தண்ணி போறேன், காம்பவுண்ட கட்டி அங்க மேல 3வது வார்டு வரை கட்டி எழுப்பிடுவாங்க. இவன் போகிற பரலோகம் எனக்கு வேண்டாம். முதல்ல மாடணும். பைபிள் அப்படியே சொல்லுவாங்க, அடிக்கடி ஒரு வீட்டினுடைய நடையில என்ன செய்யாது, கால் வைக்காது. ஹalleluya. அப்போ சிலவங்க ஐக்கியப்பட்டு ஓவர் ஐக்கியம் முடிஞ்சுன்னா அந்த ஆளும் ஒற்ற அடிக்கு முடிஞ்சு. அதனால பாருங்க, எல்லாமே ஒரு லிமிட்டா சொல்லுங்க. எப்படி ஒரு அளவா? பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? அடுத்த வீட்டுக்கு கிச்சனுக்கு போகிற பழக்கத்தை கொஞ்சம் என்ன செய்யணும், ஒரு லிமிட்டா. பாருங்க, எல்லாம் லிமிட்டா. கிச்சன் வர போயிடலாம். சிலவங்க அதையும் தாண்டி அந்த மூடியை திறந்துடும். மீன் வாண்டிதா அதெல்லாம் ரொம்ப நாள் போகாது. பாருங்க, அவங்க திறந்து காட்டினா நீ என்னது
ஃப்ரிட்ஜை போய் திறக்க சில இதெல்லாம் ஓத்துறாங்க, சிலருக்கு ஃப்ரிட்ஜுக்கே பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க. மற்ற வந்தோட ஃப்ரிட்ஜை திறப்பா பாருங்க, பூட்டு சாவி, பீரோவை பூட்டி சாவி எடுக்கிறாங்க, நிறைய வீடை பூட்டியே சாவி எடுக்கிறாங்க. நான் சொல்ற விஷயம் பாருங்க, எல்லாமே ஒரு லிமிட். வாலிப பிள்ளைகள் இதே போல பாருங்க, இந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக அப்படி பாருங்க எல்லாமே இந்த மீன் மற்றவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒரு லிமிட், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தான். ஆண்டவரை சேவிப்பதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு அன்லிமிட்டடா இருக்கு. ஆண்டவருக்கு பாதத்துல இருக்கிறதற்கு அளவில்லாத நேரம் இருக்கு. அளவில்லாமல் ஆண்டவரை துதிங்க. அப்புறம் விஷயத்துக்கு வந்துருவோம் பாருங்க. அவன் கைகளை கொடுத்து, ஒரு வலது கையை கொடுத்து ஒரு ஸ்தோத்திரம் பண்றது எதற்கு அடையாளமா இருக்கிறது? ஐக்கியத்திற்கு அடையாளமா. அப்ப ஐக்கியம் பலப்பட ஆவியார் அசைவாடி கிரியை நடப்பிப்பார், சபை வளரும். இன்னும் சிலர் உங்க ஊழியத்துல வந்து என்ன செய்வார்கள்? ஐக்கியப்படுவார்கள். ஆமென். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, உங்க வீட்டுல உள்ள நபர்களுக்கு வலது கையெல்லாம் பிடிச்சு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிருக்கீங்க என்னைக்காவது? நம்ம ஆட்கள் சனிக்கிழமை ஆனா பணத்தை மட்டும் கையில வாங்க, அதை பருவாயதான் பார்ப்பாங்க, ஒரு மோத்தையும் பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்காரங்க மோத்த பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? இல்லையோ? பார்க்க கொள்ளாதுங்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரிகளுக்கு மோத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த காபி தண்ணி எதையா கொண்டு தருவாங்க பாத்தீங்கன்னா, முகத்தையும் பார்த்து லேசா சிரிச்சிருக்க, சிரிச்சுட்டு கையில வாங்க சொத்தம். சிலங்க அந்த பருவடியே கிடையாது, கொண்டு என்ன இருக்கு எடுத்துக்க அப்படின்னு இந்த நாய்க்கு போட்டது கையில தான் கொடுக்கணும். மோகனை வாங்கினா வாங்கி, இல்லாட்டு பிடிச்சு நிக்க பாரு, இருந்தாங்க அதுல வச்சுட்டு போ அப்படின்னு ஒரு டோன்ல வர இல்லை. இந்தாங்க பிடிக்காங்க, வைக்க கிடையாது, பிடிக்கணும். இந்த போக போக ஸ்லாங்க வித்தியாசமா இருக்கு, எப்படின்னு தெரியல. அன்பா பிடிங்க, கையில கொடுங்க. காலையில ஒரு ஸ்மைல் ஃபேஸ். சர்ச்சினுடைய ஃபெலோஷிப் மட்டும் இல்ல, சர்ச்சில் இப்படி ஸ்மைல் பண்ணி ஒரு பிரைஸ் எல்லாம் கொடுக்கறது மூல வீட்லயும் பிரைஸ் எல்லாம் கொடுக்கணும். காலையில குட் மார்னிங் டாடி, காலையில டாடி வேலைக்கு போயிருப்பாருன்னா பாருங்க தேடுங்க, என்ன பேசுறீங்களா? காலையிலே உங்களுக்கு தேடினேன். ஆமா மக்களே, காலையிலே எங்க போயிட்டேன்? வேலைக்கு போய் பேசுறீங்களா? வா. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அப்பா அம்மாட்ட எல்லாம் பிள்ளைங்க ரொம்ப அன்பா இருப்பீங்கன்னு நினைச்சிருக்கீங்க. நீங்க இந்த பாவத்துல எல்லாம் முதல் விழ மாட்டீங்க, காதல் இந்த கத்தரிக்கால மாட்ட மாட்டீங்க. அதை மாட்டணும்னு ஆசையா இருக்கா? ஒவ்வொன்று மாட்டி டக்கியோ இது விடணும்னு நினைச்சாலும் அது விடாது, கரக விடாது. ஒரு தம்பி, நல்ல தம்பி, நல்ல விசுவாச குடும்பத்துல உள்ள தம்பி, நல்ல ஜாப், நல்ல சேலரி, இப்படி ஒண்ணு மாட்டிட்டான். எதுல மாட்டான்? கத்தரிக்கால மாட்டிட்டான். காதல் கத்தரிக்கால. கடைசி இவன் வேண்டான்னாலும் அவன் விட மாட்டான். செத்தாலும் நீதான், உன்னோடதான் நான் ஜாபம். சிம்சோனுக்கு அபிஷேகம் இழந்தது போல எல்லாம் இழந்தான். என்ன செய்ய? அப்பா பெத்த பாவத்துக்கு கட்டி வச்சாங்க, பெத்த பாவத்துக்கு கட்டி வச்சாங்க. இப்ப கடைசி இவன் சொல்ல, நீ தானே கட்டி வச்சான், நீ அப்ப வேண்டான்னு இருக்கிறான். அன்னைக்கு அவதான் வேணும்டா, இப்ப கடைசியில நீ தானே கட்டி வச்சான். நான் சொல்ற விஷயம், சில தம்பிங்க எல்லாம் படுற பாடு சரி ஒன்னோடு நிக்குமா? சிலது வந்து அடுத்தது இங்க ஏற்கனவே லவ் பண்ணி இந்த பத்திரிகையில சிலர் வாசிப்போம் பாத்தீங்கன்னா வினோதமா இருக்கும். இதே லவ் பண்ணி கட்டியிருப்பான், அடுத்தது மறுபடியும் இவனுக்கும் வேற லவ், அவளுக்கும் வேற லவ். அது ஒரு ஆவி பண்றது தம்பிங்க, சர்ச்சில் இருக்க தம்பிங்க, அது ஒரு ஸ்பிரிட். ஆவிக்கு இடம் கொடுக்காது. அப்படிப்பட்ட டிக்கெட்லாம் ரெண்டு, அது ஒரு டிக்கெட், அது அப்படிதான் இருக்கு. அது நோய். நோயை மாத்த முடியுமா? சில நோயெல்லாம் மாத்தவே முடியாது. இந்த ஜாதி வகையான பிசாசு. சிலது தப்பி தடுமாறி லவ் பண்ணி கல்யாணம் கேட்டாலும் சிலது சபைக்குள்ள இருந்து சோத்திரம் இருந்து வாங்குற. ஏன்னா அது உபவாசத்துல ஜபத்துல இருந்து அந்த ஆவிகள் அந்த வெளியேற்றி அப்புறம் ஆண்டவரே இவனே போனோம், இனி நான் பாவத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். ஆனா உபவாசத்திலையும் ஜபத்துல இருந்து அந்த ஆவிகளை என்ன செய்ய துரத்தி மேற்கொண்டு சிலது நல்லா இருக்கு. அதுக்காக சோத்திரம். கை உயர்த்து நல்லே சொல்லுங்க. தேவ ஆவி உள்ள வரணும், மற்ற ஆவி வெளியேறணும், இச்சையின் ஆவி வெளியேறணும், அந்த மாம்சத்தின் ஆவிகள் வெளியேறணும். அப்போ கிருபையில பல கொண்டு கத்தருக்கா இருக்கும். அப்போ சர்ச்சுடைய ஃபெலோஷிப் எப்படியோ
அதே போல ஒரு வீட்டில் உள்ள ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பம் தான் ஒரு சபை. ஒரு தனி நபருடைய பரிசுத்தம், விசுவாசம், உற்சாகம் எப்படி இருக்கிறதோ அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கிறது. எப்படிதான் 10 குடும்பம் சேர்ந்தாதான் இருக்கும். வீட்டுக்குள்ள ஒரே கடியும் பிடியும் அடியும். சில வீட்டுல 3 நாளைக்கு ஒருக்கா ஃபைட், சண்டை. முன்னதே சொன்னாங்க, இந்த வாரம் என்ன சண்டை போடலையே நினைச்சேன், இந்த வாரம் என்ன ஆள் அமைதியா இருக்குன்னே நினைச்சேன். தொடர்ந்து சொல்ற சில டயலாக் சில வீட்டுல. அப்ப பாருங்க, ஒரே சண்டையும் ஒரே சந்தேகம். இப்படி ஒரு திருப்தி இல்லாத ஒரு குடும்பங்களா 4 குடும்பம் இருந்துன்னா அப்படிதான் சபை இருக்கும். அதனால குடும்பங்கள், அவை குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்கிட்டையும் தினமும் ஒரு 5 நிமிஷம் முகம் பார்த்து பேசணும், சிரிச்சுட்டு பேசணும். நீ அழுதுட்டே பேசக்கூடாது, அழுதி படம் போல இருக்கக்கூடாது. சிலெல்லாம் பார்த்து அழுதே வீட்டை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அதனால ஸ்மைல் பேஸ்ல பேசணும். பணம் மட்டும் ஏடிஎம் மிஷின் இல்லை. உங்க வீட்டுல இருக்கிற புருஷன் இல்லாட்ட சகோதரிகள் ஏடிஎம் மிஷின் சிரித்து ஒரு 5 நிமிஷம் டெய்லி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசணும். இன்னைக்கு மகன்கிட்ட பேசணும்னா, இன்னைக்கு மகன்கிட்ட பேசணும்னா, இன்னைக்கு மருமகன்கிட்ட பேசணும், இன்னைக்கு பேர பிள்ளைகிட்ட பேசணும்னா, அப்படியே கரெக்டா எல்லாத்துலயும் பேசணும். உங்க வீட்டுக்கு இப்ப உங்க வீடு இருக்கிற பகுதியில 1 ஏக்கர் ரப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரப்பரை காட்டியும் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு நபர் முக்கியமான நபர். 1 ஏக்கர் இல்லைங்க, 100 ஏக்கர் ரப்பரை விட உங்க வீட்டுல உள்ள இருக்கிற ஒரு நபர் முக்கியமான நபர். அவங்க வயசானவங்களா இருக்கலாம், அவங்களால வருமானம் இல்லாம இருக்கலாம், ஒரு சின்ன குழந்தையா இருக்கலாம். ஒவ்வொரு நபர் ரொம்ப வேல்யூ, ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. எப்ப தெரியுமா தெரியும்? காலம் கடந்த பிறகு, அவங்க இறந்த பிறகுதான் அவங்க முக்கியம் தெரியுது. அதனாலதான் என்னவோ தெரியல, இறந்தவன்னு கல்லறைக்கு வந்துடுவான், கிரானைட் தான் போடணுமா யாரு அப்படி வெளிநாட்டுல இருந்து சொல்லுவோம். சிலவங்க இலக்கி ஒரே கல்லறை திரும்ப புதுப்பிக்கிறதுக்கு பாருங்க. சில ஊர்ல எல்லாம் கல்லறை எல்லாம் ஒரு பால் காய்ப்பு தான். எங்க ஊர்ல எல்லாம் இடிச்சு சில இடங்கள்ல திரும்ப கட்டிட்டே இருக்காங்க. முன்னால சிமெண்ட்ல பூசி விடுறது, இப்போ உடச்சி மறுபடியும் என்னது ஒரு நாள் டைல்ஸ் போட்டாங்க. அப்புறம் இப்போ மகனே இந்த கிரானைட் போட்டுருக்கு. அப்புறம் மகனே சுத்தி ஒரே இன்டர்லாக் போட்டு ஒரே வேலை தான். 5 வருஷத்துக்கு ஒரே வேலை. இப்போ தெரியுது எங்க அப்பா ரொம்ப வேல்யூவானாங்க, எங்க அம்மா ரொம்ப வேல்யூவானாங்க. எப்போ தெரியுது? எப்போ? இறந்த பிறகு. அதனால உங்க வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரும் முக்கியமான நபர் என்கிறதை புரிந்து கொள்ளும். கைகளை வைத்து வர சொல்லுங்க. அதனால அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க சபைக்குள்ள வரணும். அது நேரம் அவங்க கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளணும். நம்மோடு கூட அரசியல் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். நம்ம வீட்டுல எப்படி கர்த்தருடைய பந்தியில அவங்க உற்சாகமா இருக்கிறாங்களோ அதே போல கர்த்தருடைய பந்தியில அவங்க உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. கரண்ட் வைத்து வர சொல்லுங்க. அப்ப வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் முக்கியம், வீட்டுக்குள்ள ஒரு ஐக்கியம் முக்கியம். அதுக்காக நீங்க கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன போல வீட்டுக்குள்ள உள்ள சமாதானத்துக்காக, வீட்டுக்குள்ள உள்ள ஆசீர்வாதத்துக்காக, வீட்டுக்குள்ள உள்ள சில நன்மைகளுக்காக உங்க தனி ஜெபமாக மாறட்டும். கண்ணீரோடு இருக்க ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்ப ஜெபத்திலும் அதற்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவை சபைக்குள்ள வரும்பொழுது அந்த விஷயத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்திலே நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு கேரண்டி கொடுக்கிறார். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இரவும் பகல் என்னை நோக்கி என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்கள், சர்ச்சினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்குன்னா சர்ச்சினுடைய ஏழை குடும்பத்துக்கு மேல கொஞ்சம் கவனம் சொல்லணும். அதே அதிகாரத்துலதான், அதே புத்தகத்துல அடுத்த வருஷம் பவுல் சொல்லுகிறார், அதாவது சர்ச் கவுன்சில், ஆதி திருச்சபையினுடைய பிதாக்கள், இந்த யோவான், யாக்கோபு, பேதுரு, பவுல்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. நீ ஆங்காங்கே ஊழியங்களுக்கு போகும்பொழுது இந்த தரித்திரர்களை மட்டும் கொஞ்சம் முக்கியப்படுத்து. அவங்களதான் கொஞ்சம் கேர் அதிகமா இருக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். பவுலுடைய ஒரு சிந்தை அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, நானும் அப்படிப்பட்ட பவுலுக்கும் ஆல்ரெடி ஒரு மைண்ட் ஒரு ஓரத்துல இருக்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்யணும். கை உயர்த்தி வரலையே சொல்லுங்க. நம்ம மாவட்டம் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அந்த நம்முடைய பிதாக்கள் நிறைய பேர் நிறைய பாவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க பாருங்க. கொடுத்துட்டு போச்சு அவங்களுக்கு ஒரு நியூ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. வீடுகள் அப்படி கண்டிப்பா
தனியா கேட்டா சொல்லுவீங்க, எங்க அம்மா இப்படி செய்தாங்க, எங்க அப்பா இப்படி செய்வாங்க. அப்புறம் ஒரு கவர்ல பைசாவும் கொடுத்து விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கத்துல வந்த ஒரு மாவட்டம் தான் நம்முடைய மாவட்டம். கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான்? கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அவனுக்கு அதை திரும்ப என்ன செய்வாரு? கொடுப்பான். ஏழை ஏழை இது அவை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலிருந்தே பிரமாணத்திலிருந்தே வருகிற ஒரு ஒழுக்கம். நீ லேவியனை மறந்து விடக்கூடாது. ஊழியத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் யார? லேவியர்கள். லேவியர் குடும்பத்தையும் மறந்துடாத. அதனால ஏழைகளை தரித்திரர்களை என்ன செய்யறாத? மறந்துடாத. மோசேயுடைய பிரமாணம். ஆண்டவர் லேவியரான ஒரு புஸ்தகத்திலிருந்தே இதை கொண்டு வருகிறார். தரித்திரரை கைவிடாதுங்க, பரதேசிகளை கைவிட்டுறாருங்க, அந்நியனை உபசரிக்க என்ன செய்யாருங்க? மறந்து விடாதுங்க. அதே நேரம் அடுத்தது லேவியனையும் மறந்து விடக்கூடாது. ஊழிய குடும்பத்துக்கு மேல ஒரு கவனம் எப்பவுமே இருக்கணும். அடுத்தது பாருங்க, ஏழைகளுக்காக உதவி செய்யணும். இப்ப கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாம் கொண்டாடிங்களே, ஏதாவது ஏழைகளுக்கு உதவி செய்தீங்களா? உங்க ஃபேமிலியில உங்க ஏதாவது ஒரு ஃபேமிலியில ஒருவேளை யாருக்காவது தகப்பன் இல்லாம பிள்ளைங்க இருக்கலாம், அல்லாவிட்டால் வீட்டுல ஆள் இருந்தும் நோய்வாய்ப்பட்டு வருமானம் இல்லாம சில குடும்பம், அவங்க எல்லாம் நம்ம சிந்தைக்குள்ள கொண்டு வரணும். அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். சில ஆட்கள்ல எப்பவுமே நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா இருப்பாங்க. இங்க 7 சாக்கு நிறைய அரிசி இருக்க பாக்குறீங்க. அடுத்து நினைப்பாங்க எங்கேயாவது நம்ம உன்னிடத்துல இருக்கிறத நீ கொடுக்கணும், தரித்திரருக்கு கொடுக்கணும். சர்ச்சை அடுத்த கட்ட வளர்ச்சியுடைய முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னாங்க, நம்ம கூட இருக்கிறத யார் கொஞ்சம் புவரா இருக்கு, அது சீக்கிரட்டா. இப்ப பாருங்க, பாஸ்டர் கொடுத்து பாஸ்டர் குடும்பத்துக்கு கொடுங்க. ஏதாவது பிள்ளைங்க தகப்பன் இல்லாம இருக்கிறாங்க, ஏதாவது வீட்டுல ஆட்கள் இருந்தும் வருமானங்கள் இல்லாமல் இருக்கிறதா, அவங்களுக்கு பாஸ்டர் இந்த ஃபேமிலிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி போதகருடைய கையில கொடுத்து நீங்கள் அந்த குடும்பத்துக்கு கொடுங்க. அவை பாருங்க, எஜுகேஷன் படிக்கிற விஷயங்கள், சில பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியாம இருப்பாங்க. நேற்று ஒரு சாட்சி கேட்டது. பாருங்க, நேற்று புத்தகத்துல ஒரு ஊழியர் சொன்னார், அதாவது ஆவியானவர் இன்னைக்கு கிரியை நடப்பிக்கிறார். அதுக்காக சொல்றேன், ஒரு பிள்ளை நர்சிங் படிச்சுட்டு இருக்கிறா, லாஸ்ட் ஃபைனல் இயர் ஃபீஸ் கட்ட முடியல. இதனால அவளை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அது சர்ச்சில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. சர்ச்சில் இன்னொரு குடும்பம் பாஸ்டருக்கு போன் பண்றாங்க. நான் அந்த ஊழியர் பக்கத்துல இருக்கிறேன். பாஸ்டர் என்னன்னு தெரியல பாஸ்டர், நேற்றுக்கு நைட் இந்த குடும்பத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தாரு. அதான் அந்த குறிப்பிட்ட அந்த தங்கச்சியை மீண்டும் இன்னைக்கு நான் சொப்பனத்துல கண்டேன் அப்படின்னு சொல்லி காலையில அவர் என் கூட டிராவல், நான் சொல்ல ஒரு யூத் மீட்டிங் போயிட்டு வந்தார், என் கூட டிராவல்ல வந்தாரு. அப்போ அவருக்கு போன் வருது. ஒண்ணு அவர் சொல்றாரு, அது ஒரு விஷயம், அந்த பிள்ளை ஃபீஸ் கட்ட முடியாம ஃபைனல் இயர் அந்த ஹாஸ்டல்ல இருந்து அவளை என்ன செய்தாங்க, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சர்ச்சில் அந்த ஒரு வாரம் அவங்க சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஆண்டவர் உங்கள்கிட்ட உணர்த்திருப்பாரு, உங்களுக்கு உள்ளத்துல அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா நீங்க உதவி செய்யுங்க. நானும் கொஞ்சம் ரூபாய் வச்சிருக்கேன், சேர்த்து கொடுக்கணும்னு வச்சிருக்கேன். ஆவியார் இன்னைக்கு உதவி செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. பைபிள் அப்படிதான் சொல்கிறது, நாம் தக்க சமயத்தில் எப்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதற்கு ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சபை எப்பொழுதுமே ஏழை குடும்பத்துக்கு மேல ஒரு கரிசனை வைக்கணும். முடியாதவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். பவுலுடைய ஒரு இருதயத்தை பாருங்க. பவுல் இந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்ப்போமா? அவன் ஆதி திருச்சபை பேதுரு, யோவான், யாக்கோபு இப்படி பவுல்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, நீ புற ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா போற, தரித்திரரை மட்டும் என்ன செய்து நிறுத்துவது, அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும். இயேசு சொல்றாருல, அவன் இதோ வலது பக்கத்துல இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யுங்க, பிரவேசிங்க. நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு என்னது கொடுத்தீங்க? ஆதாரம் தந்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், நீங்க எனக்கு என்னது கொடுத்தீங்க? வஸ்திரம் தந்தீங்க. நான் வியாதியா இருந்தேன், நீங்க என்ன செய்ய வந்தீங்க? பார்க்க வந்தீங்க. இவங்க கேக்குற, ஆண்டவரே நீர் எப்ப பசியா இருந்து உங்களுக்கு நாங்க எப்ப ஃபுட்டு கொடுத்தோம், உங்களுக்கு நாங்க எப்போ ட்ரெஸ் கொடுத்தோம், உங்களை நாங்க எப்ப பார்க்க வந்தோம்? அதுக்கு ஆண்டவர் சொன்னார், ஏழை ஒருவன் சிறியவன் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்வீர்களோ அது எனக்கே செய்வீர்கள். அப்போ கர்த்தருடைய நாமத்துல நம்ம செய்கிற நற்கிரியைகள் அப்படி பாருங்கள். ஏன் நான் இது போதகர் வழியா செய்யுங்க அப்படின்னு சொன்னா, பைபிள் அதுக்கும் சொல்லுகிறது. நம்ம பல வேளையில வலதுகை செய்கிறதை இடதுகை என்ன செய்யாமல் இருக்கணும், தெரியாமல் இருக்கணும்.
குறிப்பிட்ட அந்த நபரை சொல்லி இதை உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லலாம். இல்ல நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஊழியத்தில் இருக்கிற நாங்க தாழ்மையா ஏன் ஆண்டவர் எங்களை பலிபீடங்களை நிறுத்த தொடர்ந்து வைத்திருக்கிறார்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு கொடுக்கிற பணத்தை அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு தான் செலவு பண்ண ஒரு பிரதிஷ்டை இருக்கிறதை கண்டிருக்காங்க. ஒரு பாசம் அப்படிப்பட்டவர். ஆமென். ஏன்னா அவர் எங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிறார். அதனால அவர் பணங்களை கையாளுகிற சில இதை மிஷன் ஃபீல்டுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு கரெக்டா கொண்டு வருவார். நான் சொல்ற விஷயம் ஆமென் பாருங்கள். ஆமென். உங்களுடைய சபை அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக கால் எடுத்து வைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்ல இது ஒரு பலியாக பைபிள் சொல்லுகிறது. ஆமென் பாருங்க. இதிலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது நீங்கள் உண்மையிலே ஒரு முடியாத நிலையில இருந்தா அது சீக்கிரட்டா பாஸ்டர் வந்து ஜெப குறிப்பா சொல்ல என்னுடைய சூழ்நிலை எப்படி நீங்க ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சில வேளையிலே உங்க மைண்ட்ல வச்சிருப்பாங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சர்ச்ல அடிக்கடி சொல்றேன், யாருக்காவது உண்மையிலே இந்த வாரம் சாப்பிடுறதுக்கு அரிசி இல்லையா உடனே சொல்லுங்க, சீக்கிரட்டா வந்து சொல்லுங்க அப்படின்னு. யாருக்கு வீட்லயாவது நிறைவா இருக்கா அதையும் கொண்டு வந்து வச்சிருங்க அப்படின்னு. நம்ம ஆட்கள் என்னன்னா இடையில ஒரு பாருங்க, இப்படி சொல்றதுலயே மன திரும்புதல் உண்டாகுது, கிரியை நடக்குது. சொல்றேன், இந்த கொரோனா வந்து பாத்தீங்களா, அப்போ நினைச்சாங்க இனி ஃபுல்லா இப்படிதான் வியாதி வந்து என்ன செத்துவோம் போலுக்கு, பொருள் ஒண்ணும் கிடைக்காத போலுக்கு இந்த ரேஷன் கடைக்கு மட்டும் கரெக்டா போய் இந்த அரிசி எல்லாம் வாங்கி வீட்டுல அடுக்க ஆரம்பிச்சாங்க. வத்தல் எல்லாம் போட்டா எண்ணத்துல அந்த வட்டு வராது கரெக்டா போட்டு 7-8 கூட அடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து ஒரு சர்ச்ல வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வந்து அப்போ அந்த ஒரு நாள் இதில் போட்டேன், யாருக்காவது உண்மையிலே உணவுகள் அரிசிகள் குறைவாக. அன்னைக்கு சகோதரர்கள் நிறைய ஃபேமிலி வந்து 6 நாள் வேலை செஞ்சாலும் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் உள்ள குடும்பங்கள் சபைக்குள்ள உண்டு. நம்ம வீடுகள் நம்மள போல இல்ல, சிலவங்களுக்கு வந்து சொந்த வீடு, சொந்த வயல், சொந்த தோப்பு, ரப்பர் எல்லாம் இருக்கும். ஆனா வாடகை வீட்டுல மட்டும் இருக்கிறவங்க உண்டு. வாடகை வீடு வேற ஒண்ணும் கிடையாது, அப்படிப்பட்ட ஃபேமிலிகளும் இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, சில குறிப்பிட்ட ஃபேமிலிகள் அப்படி இருக்கிறாங்க. அப்போ ஒரு மெசேஜ் போட்டேன், யாருக்கு வீட்லயாவது அரிசிகள் இல்லைன்னா, பொருட்கள் இல்லைன்னா நீங்க உடனே என்ன செய்யணும், தனியா நீங்க போன் பண்ணி யாருக்கு வீட்லயாவது நிறைய இருக்குனாலும் உடனே என்ன செய்யணும், மெசேஜ் போடணும், வண்டியை அனுப்பி பொருளை என்ன செய்யலாம், ஏத்தலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். உடனே சீக்கிரம் அந்த நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் சொல்லுங்க, ஒரு கொஞ்சம் மூட்டை அரிசி வீட்டிலே என்னதான் இருக்குது, ஸ்டாக் ஆயிட்டு. அதனால வந்து யாரைய வச்சு எழுதுவோம். அவ்வளவு வீட்டுக்குள்ள இருக்க முடியல, ஒரே வண்டு கட்டு வண்டை அனுப்பினான். வருது இந்த ஒரு 12 சாக்கு அரிசி எங்க இருந்து யாத்தி வச்சாங்கன்னு தெரியாது. எல்லாத்துக்குள்ளே மத்தனம் அதை இதையும் யூடியூப்ல அவனும் அப்பப்போ போட ஆரம்பிச்சு. இதை போட்டால் அரிசிக்குள்ள என்னது வராது, மண்டு வராது, புழு வராது, எண்ணெய் எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கு. அதான் ரைஸ் அரிசி மட்டும் இல்ல, மற்ற அரிசியும் கூட என்ன கடை திறக்குமோ திறக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல வசதியாக கொடுப்பாங்க. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி மற்ற சாக்கரிசியும் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா கடை திறக்க அந்த ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அப்பதான் கடை கூட எப்பதான் திறக்கலாம், அப்பதான் வாங்கி கட்டி அது 17 அவனை வண்டியில ஏத்தி தம்பிங்க கொண்டு வந்து அப்ப இங்க அதுக்குள்ள லிஸ்ட் வந்துருக்கு. பிரதர் இப்படி சூழ்நிலை உடனே அதை வந்து சர்ச்சுக்குள்ள இறக்கவே இல்லை, போட்டு அந்தந்த வீட்டுக்கு லிஸ்ட் கொடுத்து நீட்டை இறக்கிட்டு வச்சாங்க. இந்த விஷயம் வந்து பாருங்க. அப்போ இருக்கிற நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது அது நமக்கு உண்மையில அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா பாருங்க. அப்போ பவுலுடைய அந்த குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பவுலுடைய அந்த குணம் பிடிச்சிருக்கு? நானும் அந்த வார்த்தையை மட்டும் நிறுத்தி ஒருக்கா சொல்றேன், நானும் முன்னமே அப்படிப்பட்ட கருத்துள்ளவனாக இருந்தேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க நல்லா வாழ்ந்து இருக்கும்போது, இன்னைக்கு 1 லட்சம் தம்பிங்க இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்கமிங் எல்லாம் இல்லாம இருக்கலாம், ஆனா நல்லா வாழ்ந்து இருக்கும் பொழுது ஆமை பாருங்க, சில பிள்ளைங்களுக்கு இப்படி விதவைகளுக்கு உதவி செய்யலாம், அல்லது அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம். இதெல்லாம் மைண்ட்ல இருக்கணும், ஓரத்துல இருக்கணும், ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நான் இப்படி சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த பிள்ளைங்களை கல்யாணம் முடிஞ்சு வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அது வருஷத்துக்கு ஒருக்க அவர் ஹெல்ப் பண்ணும். பாஸ்டர் ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அப்ப பாருங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் எடுத்த தீர்மானம், சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எடுத்த தீர்மானம், இப்ப அவங்க கல்யாணம் கட்டி அவங்க பிள்ளைங்கள் ஆகி வெளிநாட்டுக்கு போனாலும் அந்த பிரதிஷ்டைகளை சில பிள்ளைகள் உண்மையா இருக்கிறாங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பவுலுடைய அந்த குணம் நம்ம பிள்ளைகளுக்கு, பவுல்
முதல்ல சொன்னோம் அவன் பாருங்கள், கிறிஸ்து அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இயேசு நேசிக்கணும்னு சொன்னோம். அதே போல சில இந்த ஒரு பெஸ்ட் கேரக்டர் அவன், நானும் முன்னமே அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவனாக இருந்தேன். ஏழைகளுக்கு என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும் என்கிற ஒரு சிந்தை அவன் மேலோங்கட்டும். அது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக கலாத்தியர் அதே நிருபத்தில் இன்னும் 2 காரியத்தை அந்த சபை, கலாத்திய சபை வளர்ச்சிக்காக சொல்லுகிற காரியம் 2ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த ஒரு சிந்தை, நான்கிறது உடையும். ஐ எதுக்கு எடுத்தாலும் நான். இந்த ஐங்கிறது ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஆகும். கேபிட்டல் லெட்டர்ஸ் ஐ எடுத்தாச்சுன்னா அது ஐ வரைங்க பார்ப்போம். ஐ பேப்பர் நிறைய தம்பிங்க பென் பேப்பர் வச்சு ஐ கேபிட்டல் ஐ எப்படி வர பார்ப்போம். ஒரு கேபிட்டல் ஐ போடு பார்ப்போம் பேப்பர், அதே இடத்துல பக்கத்துல அது எப்படி இருக்கு? ஸ்டாண்டிங் லைன்ல இருக்க. அதே திருப்பி போடுவோம், அது படுத்து தூங்குறது போல போடுவோம். நீட்டமா போட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு இந்த பக்கம். இப்போ ஒரு ஆள் எல்லாம் உட்காரலாமா? உட்கார முடியுமா? ஒரு சேர் போல. அதுதான் ஜீசஸ். அப்ப நீ ஸ்டாண்டிங் லைன்ல இருந்தா ஜீசஸ் வந்து வாசம் பண்ணவே முடியும். அது பெருமை குறிக்கும். நான் பவுல் சொல்ல, ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ள இருந்த தேவ கிருபையே அப்படி சொல்ல. ஒவ்வொருக்குள்ளும் அப்படி இந்த நான் வந்து எப்போ பத்திரி விழுதோ அப்பதான் இயேசு வந்து உட்கார முடியும். நான் செய்தேன். நான் எலியா சொல்றது, நான் மட்டும் இருக்கிறேன். இல்லப்பா, இன்னும் எத்தனை பேர் வச்சிருக்கிறேன்? 7000. அவனுக்கு கண்ணு தெரியல பாருங்க. பலவேளை பாருங்க, நான் என்று சொல்லுங்க. இல்ல, கர்த்தர் நம்மளை விட அவன் பாருங்கள் திறமையான கோடி மக்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரா இல்லையா? வச்சிருக்கிறாங்க. நேரத்தையே சொன்னேன், நான் சர்ச்சில் இருக்கிற தம்பிங்க தான் பெஸ்ட் இல்லைங்க, அவங்களோட பெஸ்டானவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளை விட பெஸ்டானவங்க நிறைய. பெருமை வந்துடவே கூடாது. நான் என்கிற பவுல் சொல்ற, ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் பிழைத்திருக்கிற இயேசு. இயேசு உயர்த்தப்படணும் அப்படிங்கிற காரியத்திற்காக அவை பாருங்க நம்ம கைகோர்த்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியம், ஃபெலோஷிப், சர்ச் அவை பாருங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் என்பதற்காக பல வேளையில் நம்ம அமைதியா இருக்கிறோம். அவை பாருங்க நம்ம அப்படி பல வேளையில் அடிமை நான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிறோம். அப்ப இந்த நான் என்கிறது சுயம் உடைந்தால்தான் அந்த எழுப்புதல் உண்டாகும். கிதியோன் அவனோடு கூட இருந்தவர்களுடைய கையில் இருந்த அந்த மண் குடம் உடையும் பொழுதுதான் தீ என்ன செய்யும்? கத்தும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளிப்படும். பிரைஸ் காட். அடுத்ததாக இன்னொன்று சொல்கிறார், 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். ஆவிலே ஆரம்பம் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? அப்போ ஆவிலே ஆரம்பித்த நம்ம ஆவிலே முடிக்கணும். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை காட்டிலும் முடிவு எப்படி இருக்கணும்? மகிமையாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம விசுவாசிகள் ஆகி அப்படி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இப்படி ஆகிட்டே இருக்கலாம். போக போக நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும். ஆவியில் ஆரம்பிக்கும், அப்படிதானே? ஆதி திருச்சபையிலே ஆவியார் முடியாக சொல்லுகிறார், நீ ஆதியில இருந்த அன்பை என்ன செய்து விட்டாய்? விட்டு விட்டாய் என்று சொல்லி உன் மேல எனக்கு ஒரு குறை உண்டு. அப்போ நம்ம எப்பவுமே பாருங்க, அந்த ஆதியில இருந்த அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யட்டே வருகிறாரு, குறைஞ்சிட்டே இருக்காரு. வெள்ளம் வேண்டாம் குறையும், அப்படிதானே? 50 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற வெள்ளம் இப்ப இருக்கா? இல்ல. இப்ப இருந்துட்டு எழுந்ததுக்கே முடியல. பாருங்க, வெயிட் எல்லாம் தூக்க முடியல. அப்போ ஒருவேளை அதான் பைபிள் சொல்றது, இந்த மாம்சம் விலகினம் அடையும். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட ஆவி இருக்கா? காலை இப்படி போற ஒரு ஆவி. அல்லேலூயா. காலை பூக்குள்ள என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்க. அன்னைக்கு மோசே எனக்கிட்ட என்ன அனுப்பும் பொழுது இருந்த அதே பலம் இப்பொழுது எனக்கிட்ட என்ன செய்யல? குறையல. எப்ப சொல்றாரு? 40 வயசுல இருந்த பலம் இப்ப 80 வயசு தாண்டின பிறகு 85 வயசுலயா இப்ப சொல்றாரு, அப்ப இருந்த வேலை இப்பவுமே எனக்குள்ள என்ன செய்யல? அந்த மலை தேசத்தை தாரு நான் என்ன செய்கிறேன்? போய் பிடிக்கிறேன். அல்லேலூயா.
சொல்லுங்க, காலேப்பினான். காலேப்பு வேறு ஆவியுடையவனாக இருந்தான். அவனை குறித்து பைபிள் ஸ்பெஷல் ஒரு நோட் பண்ணுகிறது. காலேப்பு என்ன ஆவியுடையவனா இருந்தான்? வேறு ஆவியுடையவனா. ஒரு இளமை, வயசு 80 வயசானாலும் 40 வயசுக்கான ஒரு பலம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆவியில ஆரம்பித்த நம்ம ஆவியில தான் முடிக்கணும். இடையில மாம்சத்துல இறங்கிடக்கூடாது. ஒரு விசுவாசி மாம்சத்துல இறங்கிட்டா அதை போல வேற ஒண்ணும் கிடையாது. மாம்சத்துல மீண்டும் பைபிள் சொல்லுங்க, நீங்களே ஜீவனுள்ள தேவன் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளணும். இந்த ஆலயத்தை கெடுத்து ஒரு காலத்துல நம்ம மாம்சத்துக்குரியவங்களா இருந்தோம், மாம்சத்துக்குரியவங்களா யோசிப்போம், அதையே நான் பேசணும். ஆனா இப்போ இல்ல, நம்ம ஆவிக்குரியவங்க. சொல்லுங்களேன், இப்ப இயேசு எப்ப வருவாரு, நம்ம எப்போ பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆவலோடு இருக்கோம். அப்ப ஆவியில ஆரம்பித்த நம்ம ஆவியில தான் முடிக்கணும். வர வர தேவ கிருபையில பெருகிட்டே இருக்கணும். நேற்றைக்கு மாலையில அதை சொல்லிட்டேன். அந்த போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கூட ஆவியில என்ன செய்யணும்? வளரணும். தேவ கிருபையில கொஞ்சம் கூட பெருகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வளர்ந்துட்டே இருக்கணும். வாயை திறந்து சொல்லுமா, என்ன செய்யிட்டே இருக்கணும்? வேற இதுல மட்டும் வளரக்கூடாது. சில செவருல போய் ஒரு ஸ்கேல போட்டு ஒரு லைன் போட்டுருவோம். அதுல மட்டும் வளர்ந்து என்ன பண்ண? கிருபையில வளரணும், வரங்கள்ல வளரணும், கிறிஸ்துல வளரணும். ஆமென். எதுல வளரணுமா? ஸ்பிரிச்சுவல்ல வளரணும். நான் போன வருஷம் 100 ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா இந்த வருஷம் 1000 ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒரு நாளே 1000 ஸ்தோத்திரத்தை டிவி சொல்லிட்டு போயிரு. டிவியை விட நீ மோசமா? ஒரு வீட்டுல அந்த டிவி இருக்கா? ஒரு டிவியே ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்தோத்திரம் சொல்லிடுமா? 1000 ஸ்தோத்திரம். கேட்டுக்கிறீங்களா? உட்கார்ந்து சொல்லுது பாத்தீங்களா? நம்ம ஆளுக்கு கேட்டாங்களோ அது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லி அது கிருபையை பெற்றுட்டே இருக்கு. அது சொல்ல சில வீட்டுல அந்த டிவி எல்லாம் கலைஞர் டிவி தான் வந்து பாருங்க. இப்ப சொல்லி சொல்லி ஸ்மார்ட் டிவியே வந்துட்டு, அப்புறம் பெருசா அழகா அது டிஜிட்டல் ஆகிட்டே இருக்கு. அப்ப நீ 1000 ஸ்தோத்திரம் சொன்னா உன்னுடைய வாழ்க்கை தர எங்கேயோ போயிடும். அநேக ஸ்தோத்திரத்தினால என்னது பெறுகிறது? கிருபை பெறுகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பொழுது கர்த்தருக்கு உற்சாகமா செலுத்தணும். வாயை திறந்து நல்ல உற்சாகமா, உறங்கி சொல்லக்கூடாது, நல்ல உற்சாகமா சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். இப்படி உங்க வீட்டுல எப்பொழுதும் சத்தம் வந்துட்டே இருக்கு. எப்பொழுதும் சண்டை சத்தம் வரக்கூடாது. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப உங்க நிமித்தம் சந்தோஷமா இருக்கணும். உங்க நிமித்தம் எப்படி இருக்கணும்? என்ன இன்னைக்கு பிந்திய எழுப்புனீங்க? ஏன் எப்படி பிந்தி எழுப்புனீங்கன்னு கண்டுபிடிக்கணும். காலையில இந்த அக்கா எழுப்பி ஜோம் பண்ணுவாங்க, காலையில இந்த அக்கா பாட்டு பாடுவாங்க. நேரத்துக்கு ஒரு பாட்டு பாடுனீங்கல்ல, அது எங்க இருக்குன்னு கேட்கணும். நேரத்துக்கு யார் பாட்டு பாடுற? நேரத்துக்கு அவரை தான் பாடிட்டே இருந்திருப்பாங்க. சில வீட்டுல அப்படிதான் மாறி மாறி ஒரே அவரை திட்டுறது, மருமகளை திட்டுறது, சாட வச்சு திட்டுறது. ஒரு நாயை வேற வளர்ப்பாங்க, அந்த நாயை போட்டு ஃபுல்லா அடிக்கிறது, திட்டு. சில எல்லாம் இந்த மூளை வளர்ச்சி உங்களுக்கு ஒரு ஹோம் ஹாஸ்பிட்டல் ஒன்று பாருங்க. அங்க போனவங்க கேஸ் எல்லாம் சிலர் வீட்டுல போட்டாங்க வளர்க்குறது. நாயை போட்டு ஆட்டிக்கிறது, பட்டியை போட்டு ஆட்டிட்டா சொல்லியே கேட்பியா? மரியாதைக்கு இருப்பியா? யார திட்டுறதுக்கு யார அடிக்கிறது? பாவா. அப்புறம் சிலருக்குல பூனை தூக்கி எறிகிறது. எனக்கு ஒரு அவங்க டென்ஷன் ஆனாங்க. வீட்டோட ஒண்ணுங்க சோறு கிடையாது, பூனைக்கு சோறு கிடையாது, நாய்க்கு சோறு கிடையாது, ஆட்டுக்கு ஒண்ணு கிடையாது, மாட்டுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் அதுக்கும் புரியுது பாத்துருங்க. அதோட கப்சி இப்படி பேசாம இருக்கும். அப்புறம் இது நார்மலானதா ஒரு வரிசையா மனுஷன். அப்ப இதுக்கு இந்த மனுஷன் எங்கேயோ ஒதுக்கி இருந்திருக்கும். ரத்தம் செய்யும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ற விஷயம், ஆவியில் ஆரம்பித்த நீங்க மாம்சத்துல முடித்து விடக்கூடாது. ஆவியில் ஆரம்பித்த நீங்க ஆவியிலே முடிக்கணும். ஆவிக்குரிய ஒரே ஆவியில நிரம்பி கர்த்தருக்குள்ள காணப்படுகிற மனுஷனை யாரும் நிதானிக்க முடியாது. உங்களை ஆண்டவர் மனுஷனுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களை சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா.
சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆண்டு கன்வென்ஷனுக்கு பிறகு சபைக்குள்ள ஒரு பெரிய ஆத்தும அறுவடை உண்டாகும். கர்த்தர் உங்களை அதற்கு பயன்படுத்துவாராக.